இன்னைக்கு நம்ம ஒரு கிராமத்துல வாழ்ற பெண்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது எந்த கிராமம்னு யோசிக்கிறீங்களா? நகரத்திலிருந்து தார் சாலையில 2 மணி நேர பயணம், அதுக்கப்புறம் மண் சாலையில மாட்டு வண்டியில 1/2 மணி நேர பயணம். ஒரு நதி வரும், அந்த நதியில சின்ன பரிசல்ல பயணம் போனா ஒரு கிராமம் வரும். அந்த ஊரோட பேரு தான் ராகவபுரம். இது எல்லா ஊர் போலயும் ஒரு கிராமம் தான், உங்க ஊரு போல எங்க ஊரு போல. ஆனா மத்த எல்லா ஊர்களை விடவும் இந்த ஊரை வித்தியாசப்படுத்தி காட்டுறது அந்த ஊரோட பெண்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு ரொம்பவும் சுதந்திரமா வாழ்ந்து வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், அண்ணி, நாளைக்கு எங்க வீட்ல சுப காரியம் இருக்கு, என் பொண்ணுக்கு கொஞ்சம் மருதாணி வச்சு விடுறியா? இப்படி சுசீலா அம்மா காந்தத்துக்கிட்ட கேட்டா. இது எல்லா ஊர்லயும் நடக்கிறது தானே. ஆனா அசல் விஷயம் என்னன்னா, காந்தம் மருதாணி வைக்கிறதுல கை தேர்ந்தவ. மருதாணிய விதவிதமா வச்சு நல்ல பேரு சம்பாதிச்சிருந்தா, அதன் மூலமா வருமானமும் சம்பாதிச்சா. இப்படியே அது அவளோட வாழ்வாதாரமா ஆயிடுச்சு. அப்படியே சுசீலா அம்மா மண்பாண்டங்கள் தயார் பண்ணினா. இப்படி அந்த ஊர்ல ஒவ்வொரு பொண்ணும் ஏதோ ஒரு வேலை செஞ்சு சுய தொழில் செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அந்த ஊர்ல எப்பவும் விவாகரத்தோ அல்லது சமத்துவம்ங்கிற பேர்ல சண்டைகளோ இருந்ததே கிடையாது. ஒருவேளை அவங்களுக்கு பெருசா படிப்பறிவு இல்லல, அதனால நம்மளை விட பின்தங்கி இருக்காங்களோ என்னவோ. ஒரு நாள் அந்த ஊர்ல வாழ்ற சீனையா அப்புறம் ராஜத்துக்கு ஒரு சின்ன சண்டை ஆரம்பமாச்சு. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ அந்த வட்டி வியாபாரி கிட்ட வியாபாரம் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்ல. இப்படி கத்திக்கிட்டு இருந்தான். அட, இதுல பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்ல என்ன இருக்கு? நான் வீட்டு பக்கத்திலேயே காய்கறி எல்லாம் விளைய வச்சு என்ன பண்றதா? அது அவருக்கு வித்தாலாவது நல்ல பணம் கிடைக்குது, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு அது பயன்படும் தானே. இப்படி 2 பேரும் வார்த்தைக்கு வார்த்தை வளர்த்து கொண்டே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சண்டைக்கு மேகத்துக்கு பின்னாலிருந்து எட்டி பாக்குற நிலாவை தவிர யாரும் சாட்சி இல்ல. நமக்கு இருக்கிற மாதிரி கோர்ட்டோ சோசியல் மீடியாவோ எதுவுமே அங்க வளரல இல்லையா? அந்த வியாபாரியோட புத்தி நல்ல புத்தி இல்ல. இத சாக்கா வச்சுக்கிட்டு உன்கிட்ட அவன் அநாகரிகமா நடந்துக்க முயற்சி பண்ணுவான். அதுக்கு தான் சொல்றேன், அவன் கிட்ட வியாபாரம் வச்சுக்காதன்னு. கொஞ்சம் மெதுவா தான் பேசுங்க, பிள்ளைங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவாங்க. இப்படி அந்த சண்டையில கூட அமைதியா பேசிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுங்கிற குணம் அவங்களுக்கு இருந்துச்சு. எல்லாம் பகிரங்கமா இருக்கணுங்கிற பெரிய மனநிலை அவங்களுக்கு இல்ல. நம்ம தான் நிறைய படிச்சவங்களாச்சே, நமக்கு அப்படி இருக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களோட இதயங்கள் வெள்ளை காகிதம் மாதிரி, அது மேல அழகான சித்திரங்கள் இருக்கணுமே தவிர முள்வேலி மாதிரி பெத்தவங்களோட சண்டைகள் பதிஞ்சு போயிடக்கூடாது. இதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு சீனையா இப்ப குரல குறைச்சான். நீ அவன்கிட்ட வியாபாரம் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அப்படி கொஞ்சம் கோவமாவே சொன்னான். ஏங்க, பாதையில முள்ளு இருந்தா செருப்பு போட்டு நடக்கணுமே தவிர அங்க நடக்கவே கூடாதுன்னு சொன்னா எப்படி? நீங்க சொல்றது அந்த மாதிரி தான் இருக்கு. இப்படி கொஞ்சம் அமைதியாவும் நேரடியாவும் கேள்வி கேட்டா. அந்த கணவன் கொஞ்ச நேரம் மனைவிய பார்த்துட்டு அங்கிருந்து வெளியில போயிட்டான். வெளியில போய் கொல்லப்புறத்துல நின்னுக்கிட்டு சந்திரனை பார்த்தவாறு தனிமையா நின்னுட்டு இருந்தான். ராஜம் இப்படி நினைச்சா, சரி கொஞ்ச நேரம் அவர் தனியா விடுவோம், அவருக்கு மன அமைதி கிடைக்கட்டும். இப்படி நினைச்சுக்கிட்டு வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் இருந்ததை முடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு அசௌகரியம் வராம இருக்க கொஞ்ச நேரம் விசிறியால விசிறி விட்டுட்டு அப்புறம் கணவன் பக்கத்துல வந்து நின்னான். ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. நீங்க சொன்னது மாதிரி அவனுக்கு புத்தி இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்குல்ல, எனக்கு என் கணவர் பிள்ளைங்களை விட வேற யாரும் முக்கியம் கிடையாதுங்க. நீங்க படுற கஷ்டத்துக்கு என் கஷ்டம் துணையா இருந்தா சுடு தண்ணீருக்கு பச்சை தண்ணீர் துணையா இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் என்னோட தவிப்பு. ஏன் எல்லையில நான் இருந்தா நமக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது. இப்படி ஒவ்வொரு விஷயமா அவனுக்கு எடுத்து விளக்கி சொன்னான். அதனால சீனையாவும் ஏதோ கொஞ்சம் ஒத்துக்கிட்டான். நான் தான் அவங்க பேச்சையும் இவங்க பேச்சையும் கேட்டு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? உன் பின்னால நான் இருக்கேன், நீ தைரியமா முன்னாடி போ. இப்படி சீனையா தைரியம் சொல்லி ராஜத்தோட சேர்ந்து வீட்டுக்குள்ள போயிட்டான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நிலாவுக்கு கூட வெக்கம் வந்துச்சோ என்னவோ, மேகங்களை ஒரு போர்வை மாதிரி மாத்திக்கிட்டு படுத்து தூங்கிடுச்சு. சரியா கவனிச்சா இங்க நீ பெரியவங்களா நான் பெரியவங்களாங்கிற வார்த்தை கேட்கவே இல்ல, பிரிஞ்சிடுவோங்கிற வார்த்தை வரவே இல்ல, நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி சுதந்திரம் சுயராஜ்யம் மாதிரி வார்த்தைகள் வரவே இல்ல. ஒருவேளை புத்திசாலியான மனைவி இப்படித்தான் இருப்பாளோ என்னவோ, அல்லது நம்மள மாதிரி அவங்க முன்னேறல போலும். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது சுஜாதாமாங்கிற ஒரு பொண்ணு இந்த ஊரோட ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. அங்க வந்து, தம்பி, என்ன ராகவாபுரத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. அப்படி ஜாமான் எல்லாம் வாங்கி படகுல வச்சு
படகுல எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டான். அப்படி ஆத்துல அவங்களோட பயணம் ஆரம்பமாச்சு. பார்த்தா இந்த ஊருக்காரங்க மாதிரி தெரியலையே. இந்த ஊருக்கு நீங்க புதுசாமா? இப்படி ரொம்ப சாதாரணமா அந்த படகுக்காரர் கேட்டாரு. உயரதிகாரிகள் என்ன இந்த ஊருக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு சுதந்திரம் சுயராஜ்யம் பத்தி விவரிக்கணும்னு, உரிமைகளை பத்தி தெரியப்படுத்தணும்னு, ஏதோ பெருமையான காரியத்தை செய்ய போற மாதிரி அவ சொன்னான். ஒரு நிமிஷம் வீரபாபு அவளை ஆச்சரியத்தோட பார்த்தாரு. என்ன அப்படி பாக்குறீங்க? இங்க பெண்கள் எல்லாரும் ரொம்பவே நல்லாதான் இருக்காங்க. நீங்க வந்து புதுசா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்கன்னு. இப்படி எதுவும் யோசிக்காம சொல்லிட்டாரு. நீங்க ஆம்பளைங்கெல்லாம் மாறவே மாட்டீங்க. எப்பவும் பெண்கள் உங்க கைக்குள்ளேயே இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா காலம் இப்ப அப்படி இல்ல. இது ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. பெண்கள் எல்லாத்துலயும் முன்னாடி இருக்காங்க. அவங்களுக்குள்ளயும் மாற்றம் வரணும். இப்படி கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் சொன்ன மாதிரி சொன்னான். வீரபாகு இதுக்கு மேல எதுவும் பேசாம அவளை ஜாக்கிரதையா கரையில கொண்டு வந்து சேர்த்தாரு. தன்னோட கையில இருந்த பைய வாங்காம இறங்கும் போது வீரபாபு பின்னாடியே போய் அவளை கூப்பிட்டு, அம்மா, உங்க பொருட்கள். ஒரு பொண்ணு தனியா இறங்கி போயிட்டு இருக்கும்போது பைய எடுத்துக்கோன்னு சொல்ற? அந்த அளவுக்கு கூட புத்தி இல்லையா? பொம்பளைங்களை எப்படி மதிக்கணும்னு கூட தெரியாதா? அப்படி எரிஞ்சு விழுந்தா. வீரபாபு எதுவும் பேசாம மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு அந்த பையெல்லாம் இறக்கி வச்சாரு. சுஜாதா பணம் கொடுத்ததும் வாங்கிக்கிட்டு நல்ல சுதந்திரம். இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு தன்னோட வேலைய பார்க்க போயிட்டாரு. சுஜாதா அந்த ஊர் முழுக்க கவனிச்சா. அரசாங்கத்துல இருந்து வந்த நபருங்கிறதுனால கிராம மக்களும் அவளுக்கு விருந்தினர் உபசாரங்களை நல்லாவே செஞ்சாங்க. ஒரு நாள் சாயங்கால நேரத்துல ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு கூட்டத்தை நடத்தினான். அவளை என்ன வேலைக்காக அதிகாரிகள் அனுப்பி வச்சாங்களோ அத பத்தி பேச ஆரம்பிச்சா. பாருங்க, காலம் மாறிடுச்சு. நம்ம யாருக்கு கீழேயும் நசுக்கப்பட்ட பேன் மாதிரி வாழணும்னு அவசியம் இல்ல. நமக்கு சுய தொழில் வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு. இப்படி தன்னோட பேச்ச ஆரம்பிச்சா. பெண்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவ தன்னோட உரைய பேசி முடிச்சதும், இப்போ சொல்லுங்க, உங்களுக்குலாம் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்படி கேட்டதும் பெண்கள்ல இருந்த ஒரு அம்மா எந்திரிச்சு அவகிட்ட இப்படி கேள்வி கேட்டாங்க. சுய தொழில்னா என்னம்மா? இப்படி அப்பாவியா கேட்டாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. சுய தொழில் அப்படின்னா நம்ம கால்ல நம்மளே நிக்கிறது. நம்ம யாரையும் ஆதாரப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? அப்படி பெரிய குரல்ல சொன்னாங்க. உடனே ராஜா எழுந்து இப்படி சொன்னான். இப்போ நாங்களும் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. காய்கறிகள் விளை வைக்கிறது, பூமாலை கட்டுறது, தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறது, இது மாதிரி நாங்க நிறைய பண்றோமே. இதுக்கு மேல என்ன செய்யணும்? அப்படி நேரடியா கேட்டா. அப்படி இல்லம்மா, இப்ப நமக்கு சரியான கல்வி இல்லைல்ல, அதனாலதான் அந்த ஆம்பளைங்க ஆட்டம் போடுறாங்க. நம்மளும் ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறோம். நம்மளோட உரிமைகளை நம்ம காப்பாத்திக்கணும்ல. உரிமைனா என்ன? நம்மளே சம்பாதிச்சா கூட என்ன துணி உடுத்தணுங்கிறத ஆண்கள் தான் முடிவு செய்யறது. சண்டைன்னு வந்துருச்சுன்னா நம்ம தான் இறங்கி போறது. இதனாலதான் நமக்கு கல்வி அவசியம்னு சொல்றேன். அப்பதான் இவர்களை விட்டு நம்மளால வாழ முடியும். அவங்களுக்கும் அது புரியும். இப்படி சொன்னா. ஒரு பெரிய விஷயத்த அந்த ஊர் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோன்ற பெருமிதம் சுஜாதாவோட முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சுது. அம்மா, கல்விங்கிறது ஒழுக்கத்துக்காக இருக்கணுமே தவிர இப்படி பிரிஞ்சு போறதுக்கு அது வழியா இருக்க கூடாதுல்ல. இப்படி சொன்னதும் அந்த ஒரு வார்த்தை சுஜாதாவோட கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என் புருஷனுக்கு என்னால சரியா எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியும் போது விவாகரத்து எதுக்கு வாங்கணும்? இதுக்குதான் கல்வியா? இப்படி கேட்டா. சுஜாதா அம்மா வாயடைச்சு போயிட்டாங்க. சண்டை வந்தா உட்கார்ந்து பேசணுமே தவிர எதுக்காக நான் பிரிஞ்சு போகணும்? இதுதான் சுதந்திரம்னா இப்படி ஒரு சுதந்திரம் எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லி எந்திரிச்சு போயிட்டா. வெளியில போனா அநாகரிகமா பாக்குறவங்க இருக்கிறாங்கம்மா. அதனால நல்லதா உடுத்த சொல்லி புருஷன் சொன்னா அது உடனே கணவனோட தப்பாயிடுமா? அறகுறையா ஆடை அணியறதுதான் சுதந்திரம்னா அப்படி ஒரு சுதந்திரம் எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லி புறப்பட்டு போயிட்டா. இப்படி ஒருத்தரா அங்க இருந்து எழுந்திருச்சு போயிட்டாங்க. சுஜாதா அம்மாவுக்கு வீரபாபு ஏன் சிரிச்சாருங்கிறது இப்ப புரிஞ்சிடுச்சு. இவங்களுக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கு. நம்ம தான் சின்ன சின்ன சண்டைக்கு சமத்துவங்கிற பேர்ல ரொம்ப தூரம் போயிடுறோம். இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. இந்த முறை வீரபாபுவோட படகுல ஏறும்போது கோபத்தோட இல்ல, அந்த ஊர் மேல இருக்கிற மரியாதையோட நகரத்துக்கு போனா. நான் கூட இந்த ஊர்லயே பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு பேருந்து ஏறி போயிட்டா. அந்த ஊர் மட்டும் பெண்களோட ஒழுக்கத்தோட கலகலப்பா அழகா சந்தோஷமா இருந்துச்சு. ஒருவேளை நம்ம பார்வையில அந்த ஊர் பின்தங்கி இருக்கலாம். அவர்களோட பார்வையில நம்ம தான் ரொம்பவும் பின்தங்கி இருக்கோம்.
எப்பவும் போல ராகவபுரம் தன்னோட சொந்த பாணியில முன்னோக்கி போயிட்டு இருந்துச்சு. ஆனா சுஜாதா அம்மாவோட வார்த்தைகள் முற்றிலும் வீணா போகல. அந்த ஊர் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு இப்ப இருக்கிறது நல்லதுதான், ஆனா இன்னும் கொஞ்சம் ஏதாவது கத்துக்கிட்டா அது இன்னும் நல்லது தானே. இப்படி ராஜா ஒரு நாள் காந்தம் சுசீல் அம்மாவோட இப்படி பேசிட்டு இருந்தா. நம்ம பிள்ளைங்க படிச்சா வேலை இன்னும் சிறப்பா செய்ய முடியும். நமக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்து கூட கல்வி துணையும் இருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி சொன்னா. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்படி அந்த ஊர்ல ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் கூட. மாலை நேர வேலைகளை முடிச்சுக்கிட்டு பெண்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி எழுத்துக்களை கற்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர் இப்போ வித்தியாசமா இருக்கு. அங்க சுதந்திரங்கிறது பிரிஞ்சு போறது கிடையாது. அதுக்கு பதிலா ஒற்றுமையா இணைந்து வாழ்றது, அதுவே அவங்களோட உண்மையான புத்திசாலித்தனம். ஒரு கிராமத்துல ராமண்ணா சோமண்ணான்னு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. 2 பேரும் வயசானவங்க. ரொம்ப ஒத்துமையா சண்டை இல்லாம வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அவங்களோட மனைவிகளான லக்ஷ்மம்மா அப்புறம் சீதாம்மாவோட ஒரே பெரிய வீட்டுல வசிச்சு வந்தாங்க. ராமண்ணாவுக்கு கோபின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் நல்ல ஆரோக்கியமான, திறமையான, சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். எல்லாமே அவன்கிட்ட இருந்தும் கூட அவன்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்துச்சு. எந்த வேலையையும் அவன் முழுசா செய்யவே மாட்டான். இதுவே ராமண்ணாவுக்கு ஒரு பெரிய கவலையாவும் இருந்தது. ஒரு நாள் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. என்னவோ தம்பி, நாட்கள் இப்படியே கடந்து போயிட்டே இருக்கு. ஆனா என் பையன் கோபிய நினைச்சா என் மனசுல என்னவோ ரொம்ப பெரிய கவலையா இருக்கு. பையன் நம்ம கூடவே இருக்கான், வீட்டு பொறுப்பெல்லாம் ஏத்துக்குவான்னு நினைச்சா அவனோட போக்கு புரியவே மாட்டேங்குது தம்பி. இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. சோமையா அண்ணனோட தோள்ல ஆதரவா தட்டி, எதுக்கு நீ இவ்ளோ கவலைப்படுற? அவன் என்ன கெட்ட பழக்கங்களுக்கு போறானா அல்லது போதைக்கு அடிமை ஆயிட்டானா சொல்லு. இல்லையே, ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தானே, புத்திசாலி, எல்லார்கிட்டயும் மரியாதையா நடந்துக்கிறான். அவன் நிச்சயம் நம்ம குடும்பத்துக்கு பெருமையை தேடி தருவான்னா, கவலைப்படாதீங்க. கெட்ட பழக்கம் இல்லங்கிறது உண்மைதான் தம்பி. ஆனா அவன்கிட்ட ஒரு ஸ்திரத்தன்மை இல்லையே. ஒரு வேலையை ஆரம்பிப்பான், ஆனா அது முடியறதுக்குள்ளேயே சலிப்பு வந்து அதை விட்டுடுவான். உடனே வேறொரு வேலைம்பா. இப்படி இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னேறுவான்? நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு குடும்பம் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி காப்பாத்துவான்? என் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நான் அவனுக்கு துணையா இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவனோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு தம்பி. இத பத்தி நினைச்சாலே ராத்திரி எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த நேரத்துல லக்ஷ்மம்மாவும் சீதம்மாவும் குடிக்கிறதுக்காக மோர் எடுத்துட்டு அங்க வந்தாங்க. என் வீட்டுக்காரர் எப்பவும் அந்த பையனை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு சீதம்மா. அவன் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது. நல்லது கெட்டது அவனுக்கே தெரியும். அவனே எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா சரி பண்ணுவான். ஆமாக்கா, அண்ணன் தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறாருன்னு தோணுது. நம்ம கோபிக்கு எல்லாமே தெரியும். சரியான நேரம் வரும்போது அவனே வழிக்கு வருவான். நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாம் நம்ம பையனுக்கு நல்லதாவே நடக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில கோபி ரொம்பவும் உற்சாகமா வீட்டுக்கு வந்தான். அவனோட கையில ஒரு தையல் மிஷின் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப உற்சாகமா அதை தூக்கிட்டு வந்தான். அம்மா, அப்பா, இங்க பாருங்க, நான் இனிமே நம்ம ஊர்ல தையல் வேலை செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன்பா. இந்த வேலையில நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். யார்கிட்டயும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனி நம்ம சந்தோஷமா சுதந்திரமா வாழலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகனே. ஏதாவது ஒரு தொழில நம்புனா அது நிச்சயமா உன்னை கைவிடாது. கவனமா கத்துக்கிட்டு ஊர் மக்களுக்கு நல்ல துணிகளா தச்சு கொடுத்து நல்லா இருடா. இப்படி சொல்லவும் கோபி ரொம்ப உற்சாகத்தோட தையல் வேலைய ஆரம்பிச்சான். ஊர் மக்களுக்கு கோபி வேலை செய்ய தொடங்கிட்டானேன்னு அவனை ஊக்குவிக்கிறதுக்காகவே துணிகளை தைக்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஒரு கிராமவாசி தன்னோட சட்டையை தைக்க கொடுத்தாரு. அதுக்குள்ள அவனுக்கு அந்த வேலையில ஆர்வம் போயிடுச்சு. இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு ஒரு வித சலிப்பும் அவனுக்கு வந்துடுச்சு. அப்பா, நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இந்த நூலு ஊசி, என்னால இதெல்லாம் முடியாதுப்பா. அப்படி தையல் மிஷினை ஒரு ஓரமா போட்டுட்டான். அந்த கிராமவாசி கோவமா வந்து, என்னப்பா கோபி, என் சட்டையை நீ தச்சியா இல்லையா? திருவிழா வருது, எனக்கு அந்த சட்டை இப்ப ரொம்ப ரொம்ப தேவை. அந்த சட்டைய பாதி தச்சிட்டேன் சாமி. ஆனா எனக்கு இந்த வேலையில சலிப்பு வந்துருச்சு. ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து முதுகெல்லாம் வலிக்குது. நீங்க இதை வேற தையல்காரன்ட்ட கொடுத்து தச்சு வாங்கிக்கோங்க. இது என்ன பழக்கம்? பாதி தச்சு போட்ட துணியை வேற யார் தைப்பாங்க? ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதை முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கா இல்லையா? என்ன நீ? இப்படி சொல்லிட்டு அந்த கிராமவாசி கோபத்தோட தன்னோட பாதி தச்ச சட்டையை எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு ராமண்ணா கோபிய கண்டிச்சாரு. ஆனா கோபி கேக்குறதா இல்ல. சில நாட்களுக்கு அப்புறமா கோபிக்கு
வேற ஒரு யோசனை வருது. அப்பா, நான் இந்த முறை நம்ம நிலத்துல விவசாயம் செய்ய போறேன். இந்த மண்ணை நம்புனா என்னைக்காவது நல்லது நடக்கும். நான் நிலத்தை உழுது நல்ல பயிர் விளைவிக்க போறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு மகனே. நம்ம நிலம் நீண்ட நாட்களா தரிசாவே தான் கிடக்கு. நீ உழைச்சா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அத சொன்னதும் கோபி கலப்பைய எடுத்துக்கிட்டு நிலத்துக்கு போனான். உற்சாகமா நிலத்தை உழ ஆரம்பிச்சான். கால் பங்கு நிலத்தை உழுறதுக்குள்ளேயே வெயிலோட தாக்கம் காரணமா அவனுக்கு ரொம்ப ரொம்ப களைப்பு வந்துடுச்சு. அம்மாடியோ, இந்த வெயில்ல என்னால இந்த மண்ணுல கிடந்து கஷ்டப்பட முடியாது. இந்த வேலை எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அப்படி கலப்பைய அங்கேயே போட்டுட்டு எருதுகளை மரத்துல கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். மறுபடியும் நிலத்து பக்கம் எட்டி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் சில நாட்கள்ல ஊர்ல முடி வெட்டுற தொழில் லாபகரமா இருக்கிறத கேள்விப்பட்டு அந்த வேலைய ஆரம்பிச்சான். ஒருத்தருக்கு பாதி முடிய வெட்டிட்டு கத்திரிக்கோள் கூர்மையா இல்லன்னு அப்படியே விட்டுட்டான். அவன் பாதி முடியோட ஊர் முழுக்க அலைஞ்சு கோபிய திட்டிக்கிட்டே இருக்கான். இப்படி இருக்கும்போது ஊர் பஞ்சாயத்துல மக்கள் கூடினாங்க. அங்க கோபிய பத்தின பேச்சு நடக்குது. அவன் பண்ற அந்த அநியாயங்களை பத்தி மக்கள் பேசிட்டாங்க. பாத்தீங்களா, நம்ம ராமண்ணாவோட பையனோட வேலைய நேத்து என் தம்பிக்கு பாதி முடிய மட்டும் வெட்டிட்டு அப்படியே விட்டுட்டான். அவன் வீட்டை விட்டு வெளியில வரக்கூட இப்ப வெக்கப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கான். அவனை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? முந்தா நாள் தையல் வேலைன்னு ஆரம்பிச்சான். என் துணியை நாசம் பண்ணுனான். நடுவுல ஏதோ விவசாயம் பண்றேன் அது இதுன்னு நிலத்துக்கு போய் என்னமோ பண்ணுனான். இன்னைக்கு இந்த வேலை. அவனுக்கு தெரியாத வேலையும் இல்ல, அவன் முழுசா செய்யக்கூடிய ஒரு வேலையும் கிடையாது. அது உண்மைதான்ப்பா. கோபியோட நிலைமை என்னன்னா, எல்லாம் இருந்தும் குறையுள்ள இலைன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதுல்ல. அப்படி இலையில எல்லா பதார்த்தங்களும் பரிமாறப்பட்டிருந்தாலும் அதை சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. எல்லாத்துலயும் கை வைப்பான், ஆனா ஒன்ன கூட சரியா செஞ்சு முடிக்க மாட்டான். எல்லா விஷயமும் தெரியும், ஆனா எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அவனை நம்புனா நமக்கு தான் கஷ்டம். இனி அவனை எதுக்காகவும் நான் நம்ப மாட்டேன். இந்த வார்த்தைகள் அந்த வழியா போயிட்டு இருந்த ராமண்ணாவோட காதுல விழுது. தன்னோட மகனை பத்தி ஊர் மக்கள் இப்படி பேசிக்கிறத கேட்டு ராமண்ணாவோட இதயம் கனத்துச்சு. தலை குனிஞ்சு பாரமான மனசோட வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்த ராமண்ணா கட்டில்ல சோகமா உட்கார்ந்திருந்தாரு. அப்போ லக்ஷ்மி அம்மா அங்க வந்தாங்க. என்னங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உங்க முகத்தை பார்த்தா ஏதோ பெரிய கவலையில நீங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே. வேற என்ன லக்ஷ்மி, எல்லாம் நம்ம பையனை பத்தி தான். ஊர் மக்கள் அவனை பத்தி எவ்வளவு மட்டமா பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? அவனை பார்த்து எல்லாம் இருந்தும் குறையுள்ள இலைன்னு கேலி பண்றாங்கம்மா. பாதி பாதி வேலைகளை செஞ்சு எல்லாரோட பார்வையிலையும் ஒரு கையால் ஆகாதவனா இப்படி நின்னுட்டான். இப்படி இருந்தா அவனோட எதிர்காலம் என்ன ஆகும்? லக்ஷ்மி அம்மா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, அவனுக்கு எல்லா வேலையிலேயும் ஆர்வம் இருக்கு, ஆனா பொறுமை இல்ல. ஒரு வேலைய செஞ்சா அந்த வேலைக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி இல்ல. அண்ணே, நீங்க வருத்தப்படாதீங்க அண்ணே. அவனுக்கு இன்னும் பொறுப்பு வரல. அவனோட தோல்ல குடும்ப பாரம் விழுந்துச்சுன்னா அவன் தானாவே வள்ளிக்கு வர போறான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். கல்யாணம் முடிஞ்சா அவனோட மனைவிய காப்பாத்தணுங்கிற பொறுப்புலையாவது புத்தி வரும்ல. ஒரு வேலையில கண்டிப்பா அவன் நிலைச்சு நிப்பான்னா. நீ சொல்றது கூட சரிதான் தோணுது தம்பி. அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணாவது அவனை சரியான வழியில கொண்டு வருவா. இப்பவே நம்ம அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படி ராமண்ணாவும் லக்ஷ்மம்மாவும் சேர்ந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ராதாங்கிற பொண்ணு கூட கோபிக்கு திருமணம் கோலாகலமா நடந்துச்சு. ராதா ரொம்ப அறிவுள்ளவ, குணவதி, குடும்பத்துக்கு ஏத்த ரொம்ப திறமையான புத்திசாலியான பொண்ணு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கோபியோட நடத்தையில எந்த மாற்றமும் வரல. புதுசா ஏதாவது ஒரு வியாபாரத்தை தொடங்குவான். ஒரு வாரம் உற்சாகமா பண்ணுவான், அப்புறம் சலிப்படைஞ்சு அதை கைவிட்டுடுவான். ராதா இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தா. தன்னோட கணவன் கிட்ட உள்ள குறை அவளுக்கு தெளிவா புரிஞ்சுது. இவ்வளவு பெரிய பிரச்சனை இவனுக்குள்ள இருக்கும்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. அவ தனக்குள்ளேயே, இவருக்கு வேலை ஆரம்பிக்கிறதுல இருக்கிற உற்சாகம் அந்த வேலைய முடிக்கிறதுல சுத்தமா இல்ல. கஷ்டம் வந்த உடனேயே அப்படியே கைவிட்டுறாரு. இப்படியே விட்டா இவரோட வாழ்க்கை ஒரு நாள் முன்னேறாது. இவருக்கு வேலையோட மதிப்பு அப்புறம் விடாமுயற்சி பத்தி அனுபவபூர்வமா எப்படியாவது புரிய வைக்கணும். இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது கோடை காலம் நெருங்குது. ஊர்ல மெதுமெதுவா தண்ணி தட்டுப்பாடு ஆரம்பிச்சுது. மக்கள் குழாயடியில குடங்களோட மணிக்கணக்கான நேரம் நிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் கோபி திண்ணையில உட்கார்ந்திருந்த போது இதுதான் சமயம்னு ராதா அவன்கிட்ட வந்தா. ஏங்க, நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க, ஊர்ல தண்ணீருக்கு அவ்வளோ பஞ்சமாயிடுச்சுங்க. நான் தினமும் தெருக்கோடியில இருக்கிற குழாயடிக்கு போய் தண்ணி தூக்கிட்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீங்க தான் பெரிய பலசாலில,
நம்ம புழக்கடையில நிறைய காலி இடம் இருக்குல்ல, வேற யாருக்காகவும் இல்லாட்டினாலும் நமக்காகவாவது நம்ம வீட்டுக்கு பின்னாடி சொந்தமா ஒரு கிணறு தோண்டுனா என்ன? கோபி உற்சாகமா துள்ளி குதிச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் நினைச்சேன்னா ஒரே நாள்ல கிணறு தோண்டி அதுல இருந்து நிரம்ப நிரம்ப தண்ணி கொண்டு வந்துருவேன். நாளைக்கே இந்த கிணறு தோன்ற வேலைய நான் ஆரம்பிக்கிறேன். இப்படி மறுநாள் காலையிலேயே கோபி கடப்பார மண்வெட்டியோட புழக்கடைக்கு போனான். ஒரு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து ரொம்ப உற்சாகத்தோட பூமியை தோண்ட ஆரம்பிச்சான். மண் சுலபமா வந்துச்சு. அப்படி ஒரு 2 அடி ஆழம் வரைக்கும் தோண்டுனான். மெதுவா மண்ணு கெட்டியாச்சு. உடனே சின்ன சின்ன கற்கள் வர ஆரம்பிச்சுது. களைப்பு வந்துச்சு. கடப்பாரைய தூக்கி வீசினான். அதுக்கப்புறம் தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டான், சபா, இந்த இடத்துல தண்ணி ஊத்தி இருக்கிற மாதிரி தெரியல. நிலம் முழுக்க ஒரே கல்லா இருக்கு. இங்க தோன்றது வீண் தான். இங்க தோன்றத நிறுத்திட்டு வேற ஒரு நல்ல இடமா போய் தோண்டலாம். அங்க மண்ணு மென்மையா இருந்துச்சுன்னா சுலபமா தண்ணி கிடைக்கும். இப்படி நினைச்சுக்கிட்டு கோபி அந்த முதல் குழியை விட்டுட்டு புழக்கடையில இன்னொரு மூலைக்கு போய் முதல்ல இருந்து தோண்ட ஆரம்பிச்சான். அங்கேயும் ஒரு 2 அடி ஆழம் தோண்டின உடனே களிமண் வந்துச்சு. தோன்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வேர்வை கொட்டுச்சு, மூச்சு வாங்குச்சு. கோபிக்கு பயங்கர கோபமும் ஏமாற்றமும் வந்துச்சு. உண்மையிலேயே இந்த இடத்துல தண்ணி இருக்கா இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குது? ஐயோ, இது நம்மளால முடியாது. அப்படி கிணறு தோன்றத கைவிட்டுடலான்னு முடிவு பண்ணினான். அப்படி ஏமாற்றத்தோடவும் களைப்போடவும் உட்கார்ந்திருந்த கோபி ஊர் பொது இடத்துக்கு போனான். அங்க ஊர் பெரியவர் ஒருத்தர் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. கோபியும் போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டான். என்னப்பா கோபி, முகம்லாம் ஏன் இப்படி தொங்கி போயிருக்கு? துணியெல்லாம் ஏன் இப்படி மண்ணா இருக்கு? காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்த? என்னத்த சொல்றது பெரியவரே, எங்க வீட்டுல தண்ணி பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு காலையில இருந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி கிணறு தோண்டிட்டு இருந்தேன். நிலம் ரொம்பவும் கடினமா இருக்கு. ஒரு இடத்துல தோண்டுனா கல்லு வந்துச்சு, இன்னொரு இடத்துல தோண்டுனா களிமண் வந்துச்சு. இப்படி மொத்தம் 2 இடத்துல தோண்டிட்டேன். நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலயும் தோண்டியும் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. என் உழைப்பு எல்லாம் வீணா போயிடுச்சு பெரியவரே. எனக்கு இந்த வேலை மேலேயே வெறுப்பு வந்துருச்சு. ஓஹோ, அதான் உன் பிரச்சனையா? தம்பி கோபி, ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு அடி ஆழம் தோண்டுன? ஒவ்வொரு இடத்துலயும் 2 அடி ஆழம் தோண்டுன பெரியவரே. கஷ்டமா தெரிஞ்ச உடனே வேற ஒரு இடத்துக்கு மாறிட்டேன். பிரச்சனை உன் நிலத்துல இல்லப்பா, அது உன் புத்தியில இருக்கு. நீ 2 இடத்துல 2 அடி தோண்டுன. அந்த குழிகள் எல்லாம் பாதி பாதியா விட்டுட்டதுனால உன்னோட உழைப்பு வீணா போச்சே தவிர பலன் கிடைக்கல. அதே உழைப்ப, அதே அடி ஆழத்தை ஒரே குழியில நீ பண்ணிருந்தேன்னா இந்நேரம் உனக்கு தண்ணீர் கிடைச்சிருக்கும். என்னப்பா, புரிஞ்சுதா? அந்த பெரியவரோட வார்த்தைகளை கேட்டதும் கோபிக்கு ஒரு நொடியில இதுவரைக்கும் அவன் பண்ணின தப்பு என்னன்னு புரிஞ்சிருச்சு. எந்த ஒரு வேலைய ஆரம்பிக்கும் போதும் ஆர்வம் இருக்கிறது இயல்பு. ஆனா கஷ்டம் வரும்போது, பின்னடைவு ஏற்படும் போது அந்த வேலையை விட்டுட்டு ஓடுறவன் எப்பவுமே ஜெயிக்க முடியாது. ஒரு வேலையில விடாமுயற்சியும் கவனமும் இருக்கணும். அறகுறை வேலைகள் ஒருபோதும் நிறைவடையாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ தடைகள் வந்தாலும் எடுத்த வேலையை முடிச்சே தீரணும்ன்ற ஒரு உறுதி வேணும். இது கிணறு தோன்றதுக்காக மட்டும் சொல்லல, வாழ்க்கைக்கும் இதுதான்ப்பா. முதல்ல நீ போய் எங்க தோண்ட ஆரம்பிச்சியோ அங்க போய் இன்னும் ஆழமா தோண்டு. இந்த தடவை உனக்கு கண்டிப்பா அதுல தண்ணி கிடைக்கும். போ போ, சீக்கிரம் போய் தோண்டு. இத கேட்டதும் கோபியோட மனசுல ஒண்ணு புரிஞ்சுது. தான் இதுவரைக்கும் ஏன் தோல்வி அடைஞ்சோங்கிறது அவனுக்கு புரிஞ்சுது. விடாமுயற்சி இல்லாததுனாலதான் அவன் ஒரு கையால் ஆகாதவனா இருந்திருக்கான்னு தோணுச்சு. வீட்டுக்கு போனான். ராதா, ராதா, இனிமே நான் தோத்து போக மாட்டேன். என்னோட உழைப்பையும் வீணாக்க மாட்டேன். தொடங்கின வேலையை முடிக்காம விட மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முடிச்சே தீருவேன். இப்படி சொல்லிட்டு கோபி மறுபடியும் புழக்கடைக்கு போய் முதல்ல தோண்டின அந்த குழிக்குள்ளேயே மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். கற்கள் இருந்தாலும் உடம்பு வலிச்சாலும் அவன் மறுபடியும் தோண்டிட்டே இருந்தான். அப்படி தோண்டினதுக்கு அப்புறம் மண்ணுல ஈரம் தெரிஞ்சுது. ராதா அங்கேயே நின்னுட்டு தன்னோட கணவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டினதுக்கு அப்புறமா சுத்தமான நீர் ஊற்றெடுத்து வர ஆரம்பிச்சது. கோபி ரொம்ப சந்தோஷத்துல, ராதா, ராதா, இங்க பாரு, தண்ணி தண்ணி வந்துருச்சு. நான் சாதிச்சுட்டேன். நான் சாதிச்சுட்டேன் ராதா. கஷ்டப்பட்டு உழைச்சு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வெற்றி எவ்வளோ மகத்தானது அப்படிங்கறது அவனுக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. பாத்தீங்களா, விடாமுயற்சியோட ஒரு வேலையில கவனம் செலுத்தினா உங்களால முடியாததுன்னு எதுவுமே இல்லைங்க. உங்க குறைய நீங்களே உணர்ந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை கிணறு தோண்ட சொல்லி சொன்னேன். ஆமா ராதா, நீ என்னோட கண்ணை திறந்துட்ட.
இனி வாழ்க்கையில எந்த வேலையையும் நான் பாதியில விட மாட்டேன். நான் ஆரம்பிச்ச எந்த வேலையையும் கஷ்டப்பட்டு உழைச்சு முடிப்பேன். அன்னையிலிருந்து கோபியோட நடத்தையில நிறையவே மாற்றங்கள் வந்துச்சு. அவங்க அப்பா கூட சேர்ந்து அவர் கூட விவசாயத்துல உதவியா இருந்தான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சு நல்ல விளைச்சல சம்பாதிச்சு கொடுத்தான். அது மட்டும் இல்ல, அவன் பாதியிலேயே விட்டு வச்ச எல்லா வேலைகளையும் இப்போ ஒவ்வொன்னா எடுத்து முழுமையா பண்ண ஆரம்பிச்சான். கோபியோட இந்த மாற்றத்தை பார்த்து ராமண்ணா லக்ஷ்மம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஊர் மக்கள் கூட கோபி கிட்ட வந்த மாற்றத்தை மெச்சுனாங்க. எல்லாம் இருந்தும் ஒண்ணுத்துக்கு ஆகாதவங்கிற பேரு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு எல்லா காரியங்கள்லயும் எல்லாருக்கும் உதவியா இருக்கிறவன்னு வந்துச்சு. தன்னோட மனைவியோட அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, எந்த ஒரு செயலையும் ஆரம்பிச்சு பாதியில விடுறது நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்குற செயலாகும். விடாமுயற்சியோடவும் முழு கவனத்தோடையும் ஒரு வேலையை இறுதி வரைக்கும் செஞ்சு முடிக்கிறவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும்.